அறிமுக இயக்குனர் விகர்ணன் அசோக் அப்படின்றவருடைய இயக்கத்துல கவின், ஆண்ட்ரியா உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்புல சமீபத்தில் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாஸ்க். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த மாஸ்க் திரைப்படத்தினுடைய கதை. பழம்பெரும் நடிகர் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுடைய உருவம் பொதிந்த அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு கொள்ளை கூட்டம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு 446 கோடி ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க. எப்படியாவது எக்கச்சக்கமா பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஆசையில் இருக்கக்கூடிய டிடெக்டிவ் வேலு, அதாவது படத்தோட ஹீரோ கவின், இந்த நாட்டை விட்டே ஓடிடணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கக்கூடிய என்ஜிஓ ஓனரான பூமி, அதாவது ஆண்ட்ரியா ஜெர்மியா, கூட்டணி இல்லாம தனியாக தேர்தலில் நிற்கக்கூடிய எம்எல்ஏ மணிவண்ணன், அதாவது பவன். இந்த கொள்ளையில எப்படி இவங்க 3 பேர் சம்பந்தப்படுறாங்க அப்படின்றதோட இந்த கொள்ளையை நடத்தினது யாரு அப்படின்றதையும் பேசுறது தான் இந்த மாஸ்க் திரைப்படம். ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெத்தான பாடி லாங்குவேஜ், நக்கலான பேச்சு, சேட்டக்கார குணம் என படம் முழுவதும் ஒரு ஜாலி பாயாக அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய கவின் பாக்குற நம்மளையுமே இம்ப்ரெஸ் பண்றாரு. அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் அண்ட் மேனரிசம் இந்த மாதிரியான விஷயங்களால எமோஷன் காட்சிகளையுமே பொறுப்பா அணுகி அந்த கதாபாத்திரத்தை இன்னுமே அழுத்தமாக்குறாரு. நல்லவர், வில்லி, பலியாடு என காட்சிக்கு காட்சி பல பரிமாணங்களை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை தன்னுடைய தோரணையும் மர்மமும் கலந்த உடல் மொழியால தாங்குறாங்க ஆண்ட்ரியா ஜெர்மியா. ஆக்ரோஷம், வஞ்சம் என வழக்கமான அரசியல்வாதியாக பவன் வராரு. தன்னுடைய அப்ராணித்தனத்தால ருஹானி சர்மா முதல் பாதியில கவர, தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால சார்லி 2வது பாதிக்கு கனம் கூட்டுறாரு. எக்கச்சக்க துணை நடிகர்கள் பட்டாளத்துல வெங்கட் செங்குட்டவன், கல்லூரி வினோத், ரமேஷ் திலக், சுப்பிரமணியம் சிவா, அர்ச்சனா, ஜார்ஜ் மரியன், ரெடின் கிங்ஸ்லி, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் மட்டும் நம்ம நினைவில் நிக்கிறாங்க. படம் முழுவதும் பேச்சு துணைக்கு நெல்சன் திலீப் குமாரின் நையாண்டி கலந்த வாய்ஸ் ஓவர் மிகப்பெரிய பிளஸ். ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியா எப்படி இருக்கு டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்கால ஹோட்டல், ஹைடெக் ஸ்டுடியோ, பூமியின் ரகசிய அறைகள் போன்றவற்றை முடிந்த வரைக்கும் ஓவர் டோஸ் ஆகாம பலமாக்கி இருக்கு ஜாக்கி எம். விஜய் ஐயப்பனின் கலை இயக்க கூட்டணி. இவற்றில் நேர்த்தியான ஒளியமைப்பை கையாண்டு ரசிக்க வைக்கிறாரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான ஆர்.டி. ராஜசேகர். அந்த மொட்டை மாடி கிரீன்மேட் ஷாட் மட்டும் அனாவசியம் சாரே அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி வியடா தெரிஞ்சது. பல கிளை கதைகளை துண்டு துண்டாக குவிச்சதோடு மட்டுமல்லாம பல கற்களை அந்த இடத்துல மிதக்க விட்டுருக்காரு படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஆர். ராமர். ஜி.வி. பிரகாஷ்குமார் அவருடைய இசையில கண்ணுமொழி பாடல் அப்படியே ஒரு பக்கம் காதலை கசிய விட, வெற்றி வீரனே பாடல் கதை கருவை பேசுது. லவ், ஆக்ஷன், சேசிங், ரகலை என எல்லா சக்கரத்திற்கும் தீனி போட்டு சொடல விட்டுருக்கு ஜி.வி. பிரகாஷ்குமாரினுடைய பின்னணி இசை. அவருடைய பின்னணி இசை படத்திற்கு ஒரு ஆகப்பெரும் பலமா மாறி இருக்கு. கொள்ளை சம்பவம், அதில் சம்பந்தப்பட்ட கவின், ஆண்ட்ரியா, பவன் ஆகியோரின் அறிமுகம், அவர்கள் முன்னாடி நிற்கக்கூடிய பெரிய பிரச்சனை போன்றவற்றை எல்லாமே அடுத்தடுத்த காட்சிகளை அடுக்கி தொடக்க காட்சியை இடைவேளை காட்சியை போல வச்சு தொடங்குது படம். கவினின் குடும்ப பின்னணி, அவரின் டிடெக்டிவ் சேட்டைகள், அவற்றை தாண்டி அவர் செய்யக்கூடிய சாகசங்கள், ஆண்ட்ரியாவின் கதை, அவருக்கு இருக்கும் வெவ்வேறு முகங்கள், ட்விஸ்ட்கள், பவனின் கதை என 3 நெடுஞ்சாலைகளும், அதாவது 3 வேற வேற ஹைவேஸ் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டபடியே அப்படியே நகர்ந்துட்டு இருந்தாலும் எங்கேயுமே நிதானமும் அழுத்தமும் இல்லாம அச்சாணி இல்லாத ஒரு தேர போல படம் அது பாட்டுக்கும் ஓடிட்டு இருக்கு. நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியான அல்லது சிரிக்க வைக்க ட்ரை பண்ற மாதிரியான கலகலோ போட்டும் சில காட்சிகள், ரசிக்க வைக்கும் சில ஐடியாக்கள் போன்றவை சுவாரஸ்யத்தை தக்க வைத்தபடியே நகர்ந்துட்டு இருந்தாலும் கூட அதீத கதை சொல்லல் ஒரு டைம்க்கு மேல நமக்கு அயற்சியை தான் கொடுக்குது. அதாவது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் வந்து ஆரம்ப காட்சியிலேருந்தே படம் தொடங்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்து அப்படியே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படமும் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி கவினுடைய கதை, அவருடைய பிளாஷ்பேக், அவருடைய பேக்ரவுண்டு அது ஒரு பக்கம், ஆண்ட்ரியாவினுடைய கதை, அவங்களோட பிளாஷ்பேக், அவங்களுடைய நோக்கம்னு அது ஒரு பக்கம், அரசியல்வாதியாக வரக்கூடிய பவன் யாரு, அவருடைய பேக்ரவுண்டுன்னு அது ஒரு பக்கம்னு இப்படி அடுத்தடுத்து அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அவங்களுடைய கதையை சொல்றதுக்கே ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிறாங்க. அதுவே கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்றத உண்மை. நெல்சனின் வாய்ஸ் ஓவர், முக்கிய கதாபாத்திரத்தின் வாய்ஸ் ஓவர், துணை கதாபாத்திரங்களின் வசனங்கள், பின்னணி இசை எல்லாமே ஒரே தருணத்தில் வர்றது 4 ஒளிச்சாலையில பயணிக்கிற உணர்வை தருது. அதாவது கிட்டத்தட்ட 4 பக்கத்துல இருந்து சவுண்ட் கேட்குது, நீங்க நடுவில் நின்றுட்டு இருக்கீங்கன்னா உங்களால எதை புரிஞ்சுக்க முடியும், அப்படியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. படத்தினுடைய செகண்ட் ஆஃப் 2வது பாதியிலுமே ஆக்சிலேட்டர் விடாம அழுத்திக்கிட்டே பரபரன்னு ஓடுது திரைக்கதை. இந்த ஓட்டத்துல லாஜிக் மீறல்கள் எக்கச்சக்கமா அங்கங்க எட்டி பார்த்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய சில காமெடி காட்சிகளும் சில ஐடியாக்களும் படத்தினுடைய அந்த சுவாரஸ்யத்தை தக்க வச்சபடியே தான் ஓடுது. 3 கதாபாத்திரங்கள், அதாவது கவின், ஆண்ட்ரியா, பவன், இந்த 3 கதாபாத்திரங்களுடைய கதையை அந்த கொள்ளை சம்பவத்தோடு தொடக்கத்திலிருந்து தொடர்பு படுத்திய காட்சிகள் பின்னப்பட்டிருக்கிறதுனால 2வது பாதியில பல வேலைகள் மிச்சமாகி இருக்கு. ஆனாலும் எமோஷன் பாதிக்கு இண்டிகேட்டர் போடக்கூடிய திரைக்கதையில நிதானம் மிஸ் ஆகிறதுனால போதுமான எமோஷன்ஸும் மிஸ் ஆகி ஒர்க் அவுட் ஆகாம போயிடுது. அதோடு பயங்கரமான ட்விஸ்ட்களும் வரிசை கட்டுறது ஒரு கட்டத்துக்கு மேல டயர்டை கொடுத்தாலும் நடிகர்களின் பங்களிப்பால அது பாஸ் ஆகுது. மொத்தமாக இந்த மாஸ்க் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையாக, ஐடியாக்களாக, கதாபாத்திரங்களாக நம்மள இந்த திரைப்படம் கவர்ந்தாலும் கூட அதை கதையாக, நேர்த்தியான திரைக்கதையாக மாற்ற தவறுனதுனால இந்த மாஸ்க் கிட்டத்தட்ட பாதி முகத்தையே மறைக்குது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மள பாதி தான் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான திரைப்படமா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படம் அப்படியே போற போக்குல நான் சொன்ன மாதிரி சில ஐடியாக்கள், படத்தில் வரக்கூடிய சில காமெடி காட்சிகள், நடிகர்களுடைய பங்களிப்பு, தொழில்நுட்ப ரீதி அப்படி இதெல்லாம் சேர்த்து உங்களை ஓரளவு இந்த திரைப்படம் இம்ப்ரெஸ் பண்ணும். ஆனா ஓவரால் ஒரு கம்ப்ளீட்டான படம் பார்த்தா ஃபீல் கொடுக்காது. ஏன்னா என்னதான் அந்த பக்கம் ஆர்ட்
ஆர்டிஸ்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் டீம் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க, படத்தில் இருக்கக்கூடிய சில ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாலுமே கூட இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஓடுறதுக்கு அச்சாணியான கதை, திரைக்கதை அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு திரைப்படத்துக்கு. அந்த வகையில் தான் அந்த மாஸ்க் திரைப்படம் சொதப்பி இருக்கு, சறுக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காம ஒரு தடவை அப்படியே கேஷுவலாக ஜாலியாக போயிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இந்த மாஸ்க் திரைப்படம். இந்த மாஸ்க் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் பண்ணி தருங்க.